அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனின் TVH கட்டுமான நிறுவனத்தில் ED ரெய்ட் நடைபெற்று வருகிறது. சென்னையில் அடையாறு, MRC நகர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமைச்சர் KN நேரு உடைய சகோதரர் மற்றும் அவருடைய மகன் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் இன்று காலை 7 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிறுவனமானது TVH என்று சொல்லக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்கிற நிறுவனத்தில் தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று காலை 7 மணி முதல் தொடங்கிய இந்த சோதனையானது 7க்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்கள் கொண்ட இடத்தில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவருடைய அதாவது அமைச்சருடைய மகன் அருண் என்பவருக்கு சொந்தமான இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில் உள்ள இடமானது செயல்பட்டு வருகிறது. அந்த இடமானது GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தில் அவருக்கு தொடர்புடைய இடங்கள் மயிலாப்பூர் CIT காலில் இருக்கக்கூடிய பிரகாஷ் என்பவரது வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று அடையாறு காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இடம், ஆரியபுரம் கிருஷ்ணாபுரி பகுதியில் இருக்கக்கூடிய இடம், சாஸ்திரி நகர், இது போன்ற 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய இடங்களில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் வருமானத்தை மறைத்து வரி ஏய்ப்பு செய்ததன் அடிப்படையில் தான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதனை அடுத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையை இந்த கட்டுமான நிறுவனங்கள் மேற்கொள்வதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை தற்பொழுது நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் அனைத்து கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தார்கள். பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. பல கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மேற்கொண்டதும் தெரியப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சோதனையை பொறுத்தவரை 2 அல்லது 3 நாட்கள் நடைபெறும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.